அதிபர் தேர்தல் முடிஞ்சிருச்சு. வெற்றி முழக்கம் எழுப்பியிருக்காரு முன்னாள் அதிபரும் நம்ம குடியரசுக் கட்சி வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப். அதிபர் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான 270க்கும் அதிகமான எலக்ட்ரல் ஓட்ஸ் ட்ரம்ப்புக்கு கிடைச்சிருக்கு. ஜனநாயக கட்சி வேட்பாளர் நம்ம ஊரு கமலா ஹாரிஸுக்கு 230க்கும் குறைவான எலக்ட்ரல் ஓட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ட்ரம்போட வெற்றி வரலாற்று வெற்றியா கருதப்படுது. இதன் மூலம் வர ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்காவோட 47வது அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க போறது உறுதியாகி இருக்கு. ஆனா இந்த தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடைமுறை நவம்பர் 5 வாக்கெடுப்போட முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்ல. காரணம், உலகத்தோட அதிக செல்வாக்கு மிக்க தலைவரான அமெரிக்க அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறை ரொம்பவே சிக்கலான ஒண்ணு. இதை ஒரு மல்டி ஸ்டெப் ஜேர்னின்னு சொல்லலாம். விளக்கமா நான் சொல்றேன், கேளுங்க. அமெரிக்க அதிபர் தேர்தல் 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குங்கிறது நமக்கு தெரியும். எப்பவுமே இந்த தேர்தல் நவம்பர் மாசத்துல தான் நடக்கும். நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க. நவம்பர் மாசம் வர முதல் திங்கட்கிழமைய அடுத்து வர செவ்வாய்க்கிழமையில தான் இந்த தேர்தல் நடக்கும். இந்த வழக்கம் எப்ப இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 1845ஆம் ஆண்டுல இருந்து இந்த ப்ரொசீஜரை தான் பின்பற்றி வராங்க. இந்த நடைமுறையை பின்பற்றி தான் இந்த வருஷமும் அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்கெடுப்பு நவம்பர் மாசம் வர முதல் திங்கட்கிழமைக்கு அடுத்து வர செவ்வாய்க்கிழமை, அதாவது நவம்பர் 5ஆம் தேதி நடந்தது. உலகின் பல ஜனநாயக நாடுகள்ல எலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியானதா தான் இருக்கும். மக்கள் வாக்களிப்பாங்க, அதிக வாக்குகள் பெற்றவங்க ஜெயிப்பாங்க, அதாவது மெஜாரிட்டி வின்ஸ், இது நமக்கு தெரியும். ஆனா அமெரிக்க அதிபர் தேர்தல் இது போல இருக்காது. ரொம்ப சிக்கலான ஒண்ணு. இது என்ன சிக்கலான ஒண்ணு? அதான் அதிபர் தேர்தல்ல ட்ரம்ப் அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தானே பாக்குறீங்க? இல்ல, தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு புரியும். 2024 தேர்தல் நடந்து வர்றது நமக்கு தெரியும். நவம்பர் 5ஆம் தேதி தேர்தல்ல ஓட்டிங்கும் நடந்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வாக்குகளை செலுத்தி அதிபருக்கு தேர்ந்தெடுக்க ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த ஓட்டு மூலம் அமெரிக்க மக்கள் நேரடியா அவங்க அதிபரை தேர்ந்தெடுக்க முடியாது. காரணம், அமெரிக்க அதிபரை தேர்ந்தெடுக்கிறது காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் பின்பற்றப்பட்டு வருது. இப்ப வெளியான ரிசல்ட் எலக்டர்ஸுக்கானது தான். மக்கள் நேரடியா அதிபரை தேர்ந்தெடுக்கல, எலக்டர்ஸை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அமெரிக்காவில் எலக்ட்ரல் காலேஜ்னு ஒரு இன்டைரக்ட் ஓட்டிங் சிஸ்டமை பின்பற்றுறாங்க. எலக்டர்ஸ்னு அழைக்கப்படும் பிரதிநிதிகளின் குழுவை தான் எலக்ட்ரல் காலேஜ்னு சொல்றோம். அமெரிக்காவோட அதிபர் மற்றும் துணை அதிபரை தேர்ந்தெடுக்க அமெரிக்க அரசியலமைப்பின் மூலம் நிறுவப்பட்ட ஒரு நடைமுறையை தான் எலக்ட்ரல் காலேஜ்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரல் காலேஜ்ல மொத்தம் 538 எலக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க தான் அதிபரை தேர்ந்தெடுக்க வாக்களிப்பாங்க. இந்த வாக்கெடுப்பு டிசம்பர் மாசம் நடக்கும். இந்த வாக்கெடுப்புல 538ல 270க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றவங்க தான் அதிபரா தேர்ந்தெடுப்பாங்க. சரி, இந்த 538ன்னு சொல்றேனே, இந்த 538ங்கிற எண்ணிக்கை எப்படி வந்ததுன்னு முதல்ல பார்க்கலாம். அப்புறமா எலக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்க நாடாளுமன்றம், அத காங்கிரஸ்னு அவங்க ஊர்ல சொல்றாங்க. இந்த காங்கிரஸ்ல 2 அவைகள், நம்ம ஊர் மாதிரியே 2 அவைகள் இருக்கு. ஒரு அவை பேரு பிரதிநிதிகள் அவை, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இன்னொரு அவை பேரு செனட். இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல மொத்தம் 435 எம்பிஸ் இருப்பாங்க. அதே போல செனட்ல 50 ஸ்டேட் இருக்கு இல்லையா அமெரிக்காவில். இந்த 50 ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு 2 பிரதிநிதின்னு வீதமா 50 ஸ்டேட்டுக்கும் சேர்த்து 100 பேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க செனட்ல. இந்த 435 பிளஸ் 100 சேர்த்து மொத்தம் 535 எம்பிஸ் இருக்காங்க. எலக்ட்ரோஸோட எண்ணிக்கை 538. இந்த 3 எப்படி அதிகமா வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, வாஷிங்டன் டிசிக்கு தனியா 3 எலக்டர்ஸ் ஒதுக்கி இருக்காங்க. ஸோ 535 எம்பிஸ் பிளஸ் வாஷிங்டன் டிசிக்கு ஒதுக்கப்பட்டிருக்க 3 எலக்டர்ஸ் சேர்த்து 538 எலக்டர்ஸ் மொத்தமா எலக்ட்ரல் காலேஜ்ல வாக்களிப்பாங்க. எலக்டர்ஸ்க்கும் எம்பிஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எம்பிஸோட எண்ணிக்கை தான் எலக்டர்ஸோட எண்ணிக்கை பிளஸ் வாஷிங்டன் டிசியில 3. அதனாலதான் 538. மற்றபடி எலக்டர்ஸ்க்கும் எம்பிஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. டிசம்பர் மாசத்தோட 2வது புதன்கிழமைய அடுத்து வர செவ்வாய்க்கிழமை எலக்ட்ரல் காலேஜுக்கான தேர்தல் நடக்கும். இந்த வருஷம் டிசம்பர் 17ஆம் தேதி தான் அந்த செவ்வாய்க்கிழமை வருது. அதனால டிசம்பர் 17ஆம் தேதி எலக்ட்ரல் காலேஜ் நடக்கும். நவம்பர் 5 தேதியில மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, அவங்க தேர்ந்தெடுத்தது எலக்டர்ஸை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களோட வாக்குகள் எலக்டர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கானது தான். ஆனா வாக்குச்சீட்டுல எலக்டர்ஸோட பேர் இருக்காது. அதிபரோட பேரும் துணை அதிபர் வேட்பாளரோட பேரும் தான் இருக்கும். வேட்பாளர்கள் பேர் இருந்தாலும் மக்கள் உண்மையில எலக்டர்ஸை தான் தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுவாங்க. மக்கள் செலுத்துற வாக்குகள் மாகாணங்கள் வாரியா எண்ணப்பட்டு வின்னர் டேக்ஸ் ஆல்ங்கிற அடிப்படையில தான் எலக்டர்ஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது எந்த கட்சி வேட்பாளருக்கு அதிக வாக்குகள் வாங்கி இருக்காங்களோ அவங்க கட்சிக்கு மொத்த எலக்டர்ஸும் ஒதுக்கப்படுறாங்க.
இப்போ இந்த எலெக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிகளும் தங்களோட நிர்வாகிகள் இல்லை உறுப்பினர்கள் அல்லது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இப்படி யாரை வேணாலும் அந்த கட்சி எலெக்டர்ஸாக தேர்ந்தெடுக்கலாம். இந்த எலெக்டர்ஸோட வேலை டிசம்பர் 17 நடக்கிற எலக்ட்ரல் காலேஜில் வாக்களிக்கிறது மட்டும்தான். எந்த கட்சி வேட்பாளர் பாப்புலர் ஓட், அதாவது அதிக வாக்குகள் பெறுவாங்களோ அந்த கட்சிக்கு எல்லா எலெக்டர்ஸும் கிடைக்கிறாங்க. இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா அந்த கட்சியோட எலெக்டர்ஸ் தான் டிசம்பரில் நடக்கிற தேர்தலில் ஓட்டு போடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம 2 மாகாணங்களை பார்க்கலாம். இப்போ ஜார்ஜியா மாகாணத்தை எடுத்துக்கலாம். இந்த வருஷம் 2024 தேர்தலில் ஜார்ஜியா மாகாணத்தில் 50.7 விழுக்காடு மக்கள் ட்ரம்ப்புக்கும் 48.5 விழுக்காடு மக்கள் கமலா ஹாரிஸுக்கும் வாக்களிச்சாங்க. 2% தானே கம்மியான ஓட்டு. அதனால இவங்களுக்கு பாதி எலெக்டர்ஸ் இவங்களுக்கு பாதி எலெக்டர்ஸ் ஒதுக்குவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படிதான் கிடையாது. ட்ரம்ப் அதிக மெஜாரிட்டியான ஓட்ஸ் அவர் வாங்கியிருக்கிறதுனால வின்னர் டேக்ஸ் ஆல் அடிப்படையில் அந்த மாகாணத்துக்கு மொத்தம் 16 எலெக்டர்ஸ் இருக்காங்க. இந்த 16 எலெக்டர்ஸுமே ட்ரம்ப் கட்சிக்கு போயிடுவாங்க. அதாவது 16 எலெக்டர்ஸும் ட்ரம்ப் கட்சியை சேர்ந்தவங்க தான் எலக்ட்ரல் காலேஜில் வாக்களிப்பாங்க. அதுவே கமலா ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரல் ஓட்டு கூட அவங்களுக்கு கிடைக்காது. பெருவாரியான வாக்குகள் ட்ரம்ப் வாங்கியதால வின்னர் டேக்ஸ் ஆல்ங்கிற அடிப்படையில் அவரோட குடியரசுக் கட்சிக்கு அனைத்து எலக்ட்ரல் ஓட்ஸும் ஒதுக்கப்படும். இந்த குடியரசுக் கட்சியை சேர்ந்த 16 பேர் தான் டிசம்பர் 17 நடக்கிற எலக்ட்ரல் காலேஜில் வாக்களிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு மாகாணத்தை எடுத்துக்கலாம், கலிபோர்னியா மாகாணம். அங்கே மொத்தம் 54 எலக்ட்ரல் ஓட்ஸ் இருக்கு. இங்க கமலா ஹாரிஸ் 57.3 விழுக்காடு வாக்குகள் பெற்றாங்க. அதனால வின்னர் டேக்ஸ் ஆல்ங்கிற அடிப்படையில் அவங்களோட ஜனநாயக கட்சிக்கு தான் 54 எலக்ட்ரல் ஓட்ஸும் சேரும். அவங்களோட கட்சியை சேர்ந்த 54 எலெக்டர்ஸ் தான் டிசம்பர் 17 தேர்தலில் வாக்களிப்பாங்க. அமெரிக்காவில் 2 மாகாணங்கள் தவிர எல்லா மாகாணங்களையும் இந்த வின்னர் டேக்ஸ் ஆல் அடிப்படை தான் பின்பற்றப்படுது. மெயின் மற்றும் நெப்ராஸ்கா அப்படின்னு 2 மாகாணம் இருக்கு. இந்த மாகாணங்களில் வேற முறை பின்பற்றுறாங்க. இங்க வின்னர் டேக்ஸ் ஆல் நடைமுறை பின்பற்றப்படலை. இப்போ நவம்பர் 5 வாக்கெடுப்புல எலக்ட்ரல் காலேஜுக்கான 538 எலெக்டர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. அதன்படி தான் ட்ரம்ப்புக்கு 312 எலெக்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. கமலா ஹாரிஸ்க்கு 226 எலெக்டர்ஸ் தான் கிடைச்சிருக்காங்க. அவங்களோட மாகாண தலைநகர்ல நடக்கிற தேர்தலில் அதிபர் மற்றும் துணை அதிபரை தேர்ந்தெடுப்பாங்க. குடியரசுக் கட்சிக்கான 312 எலெக்டர்ஸும் ட்ரம்ப்புக்கு வாக்களிப்பாங்க. ஆனா எலெக்டர்ஸ் அவங்கவுங்க கட்சி வேட்பாளருக்கு ஓட்டு போடாம மாத்தி ஓட்டு போட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் அப்படி நடக்காது. சில சந்தர்ப்பங்கள்ல மாத்தி ஓட்டு போட்ட வரலாறும் இருக்கு. அப்படி மாத்தி ஓட்டு போட்டாலும் அது தெரிஞ்சிடும். காரணம், இது சீக்ரெட் பேலட் கிடையாது. அவங்க ஓட்டு போடுறது எல்லாருக்குமே தெரியும். இப்படி இவங்க செலுத்தின வாக்குகள் டிசம்பர் இறுதியில அமெரிக்க காங்கிரஸ், அதாவது அவங்களோட பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி அங்க பார்லிமெண்ட்ல அந்த ஓட்டை எண்ணுவாங்க. ஜனவரி 6ஆம் தேதியில அந்த வாக்குகள் எண்ணப்படும். எல்லா வாக்குகளும் எண்ணப்பட்ட பின்ன 270 வாக்குகளுக்கு மேல பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படும். வெற்றி பெற்ற வேட்பாளர் ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்க அதிபரா முறைப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்குவாரு. ட்ரம்ப்புக்கு இப்ப 270க்கும் அதிகமான எலக்ட்ரல் ஓட்ஸ் கிடைச்சதால எலக்ட்ரல் காலேஜுக்கு முன்னவே அவர் ஜெயிச்சிட்டதா சொல்லப்பட்டு வருது. டிசம்பர் 17 வாக்கெடுப்புல ஒருவேளை ஏதாவது காரணத்தால எந்த வேட்பாளரும் 270 வாக்குகள் பெறலைனா என்ன ஆகும் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மற்றும் செனட் உறுப்பினர்கள், அதாங்க நம்ம எம்பிஸ், அவங்க அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை பெறுவாங்க. அமெரிக்க அதிபரை தேர்ந்தெடுக்கிற நடைமுறை மட்டும்தான் இவ்வளவு நீண்ட சிக்கலான நடைமுறைன்னு நினைக்காதீங்க. கட்சிகள் தங்களோட அதிபர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இதே போலதான் ரொம்ப நீண்ட சிக்கலான நடைமுறையை பின்பற்றி வராங்க. அந்த நடைமுறை என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் தேர்தல் 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறுங்கிறது நமக்கு தெரியும். இந்த தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அமெரிக்காவில் 2 பிரதான கட்சிகள் இருக்கு. ஒன்று ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, இன்னொன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இந்த 2 கட்சிகளும் தங்களோட அதிபர் வேட்பாளரை நாமினேட் பண்ணுவாங்க. அதன்படி குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப்பும் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸும் போட்டியிட்டாங்க. இந்த 2 கட்சிகளை சேர்ந்தவங்க தான் அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு கேட்டா இல்ல. அதிபர் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டியிடலாம், சின்ன சின்ன கட்சிகளை சேர்ந்தவங்களும் போட்டியிடலாம். ஆனா காலமா அமெரிக்க மக்கள் இந்த 2 பிரதான கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களை தான் தங்களோட அதிபரா தேர்ந்தெடுத்து இருக்கிறதால மற்ற சிறிய கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் பத்தியோ அல்லது சுயேட்சை வேட்பாளர்கள் பத்தியோ நாம அதிகம் செய்திகள்ல பார்க்கறது கிடையாது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட விரும்புறவங்க நேச்சுரல் பார்ன் சிட்டிசன் ஆஃப் யூஎஸ்ஆ இருக்கணும், குறைந்தது 35 வயது இருக்கணும். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் குறைந்தபட்சம் 14 ஆண்டுகள் குடியிருக்கணும். இது மட்டும்தான் அவங்களோட குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிற யாரு வேணாலும் அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியும்.
அதிபர் தேர்தல் நவம்பர் மாசம் நடக்கும். ஆனா அதிபர் வேட்பாளரை தேர்வு செய்யறதுக்கான பணிகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னதாவே தொடங்கிடும். அமெரிக்காவோட 2 பிரதான கட்சிகள், ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, தங்களோட வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க காலமா சில நடைமுறைகளை பின்பற்றி வராங்க. நம்ம ஊர்ல தேர்தல்ல யார் போட்டியிடுவாங்கங்கிறத அந்தந்த கட்சிகளோட தலைமை தான் முடிவு செய்வாங்க. ஆனா அமெரிக்காவில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு கட்சியோட வேட்பாளர்களையும் டெலிகேட்ஸ்னு சொல்லப்படுறவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த டெலிகேட்ஸை தேர்ந்தெடுக்க பிரைமரிஸ் மற்றும் காக்கசஸ்னு 2 வேறு விதமான நடைமுறைகள் பின்பற்றுறாங்க. உதாரணத்துக்கு ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி சார்பில் அதிபர் தேர்தலில் போட்டியிட 10 பேர் விருப்பம் தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 10 பேர்ல நிறையா டிவியில் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்குள்ள நிறைய டிபேட்ஸ் நடக்கும். அவங்களோட கொள்கைகள் என்னன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்களும் அந்த 10 பேரும் தனித்தனியாக மக்களை கவர்றதுக்கு அவங்க என்னென்ன பண்ணணுமோ கேம்பெயின் பண்ணுவாங்க. இந்த 10 பேர்ல யாரு கடைசியா வேட்பாளர் ஆகணும் அப்படிங்கிறத டெலிகேட்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த டெலிகேட்ஸை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா அதுக்காக தான் இந்த பிரைமரிஸ் அண்ட் காக்கசஸ் நடத்துறாங்க. எப்படி குடியரசு கட்சியில பிரைமரிஸ் காக்கசஸ் நடக்குதோ, ஜனநாயக கட்சியிலையும் வேட்பாளர் தேர்வுக்கு பிரைமரிஸ் மற்றும் காக்கசஸ் நடக்கும். முதல்ல பிரைமரிஸ் பத்தி பார்க்கலாம். இது முதல் நிலை தேர்தல்னு சொல்லலாம். கட்சிகள் தங்களோட அதிபர் வேட்பாளர் யாருங்கிறத தேர்வு செய்யறதுக்கான தேர்தல் தான் இது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்கிறதுக்கு 9 மாசம் முன்னிருந்தே பிரைமரிஸ் தொடங்கும். ஒவ்வொரு மாகாணத்திலையும் வெவ்வேறு தேதிகளில் பிரைமரிஸ் நடக்கும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஏற்ப வெவ்வேறு விதிமுறைகளும் பின்பற்றுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, குடியரசு கட்சியோட பிரைமரிஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். சில மாகாணங்கள்ல பிரைமரி தேர்தல்ல அந்த கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அதுவே சில மாகாணங்கள்ல பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்களும் ஓட்டு போடுவாங்க, பொதுமக்களும் ஓட்டு போடுவாங்க. இப்படி மாகாணத்துக்கு மாகாணம் வெவ்வேறு ரூல்ஸ் இருக்கு, பல நடைமுறைகள் இருக்கு. அதாவது ஓப்பன் பிரைமரி, க்ளோஸ்ட் பிரைமரி, செமி ஓப்பன் அல்லது செமி க்ளோஸ் பிரைமரிஸ்னு பல நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருது. பிரைமரிஸ் பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது காக்கசஸ். வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நடக்கிற அரசியல் கட்சி கூட்டம். பிரைமரியில ஓட்டு போடுறாங்க, இது ஒரு கூட்டம் மாதிரி நடக்கும். இங்க வாக்குச்சீட்டுகள் மூலம் ஓட்டு போட மாட்டாங்க, ஆனா அதுக்கு பதிலா கட்சி கூட்டம் நடக்கும். அதுல கலந்துக்கிறவங்க தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்கள் பத்தி குரூப்பா பேசுவாங்க. கடைசியா யாரையெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னு கேட்கப்படும். அப்ப அவங்க கை தூக்கி தங்களுக்கான ஆதரவை தெரிவிப்பாங்க. இல்லைன்னா தங்களோட ஆதரவுக்கு ஏற்றாற் போல தனித்தனி குழுவா நிற்பாங்க. இப்படி அதிக ஆதரவு பெற்ற வேட்பாளர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில மாகாணங்கள்ல பிரைமரிஸ் அல்லது காக்கசஸ் நடத்தப்படும். ஒரு சில மாகாணங்கள்ல 2 நடைமுறையுமே பின்பற்றப்படும். அதாவது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி தனியாகவும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தனியாகவும் தங்களோட வேட்பாளர்களை தேர்வு செய்ய பிரைமரிஸ் மற்றும் காக்கசஸை நடத்துவாங்க. சரி, இந்த பிரைமரிஸ் மற்றும் காக்கசஸ்ல ஜெயிக்கிறவங்கள வேட்பாளர்களா அறிவிச்சிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. அதுக்கு இன்னொரு தேர்தல் நடக்கும். அதுக்கு பேரு நேஷனல் பார்ட்டி கன்வென்ஷன். அதுல ஓட்டு போடுறவங்களுக்கு பேர் என்னன்னா டெலிகேட்ஸ். நான் முன்ன சொன்னேன் இல்லையா, டெலிகேட்ஸ். அந்த டெலிகேட்ஸ் தான் பிரைமரி காக்கசஸ்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த டெலிகேட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, டெலிகேட்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். அந்தந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களா இருக்கலாம், அல்லது கட்சியோட தலைவரா இருக்கலாம், அல்லது வேட்பாளர்களோட ஆதரவாளர்களாகவும் இருக்கலாம். ஜனநாயக கட்சிக்கு கிட்டத்தட்ட 3900 டெலிகேட்ஸ் இருக்காங்க. அதுவே குடியரசு கட்சிக்கு 2429 டெலிகேட்ஸ் இருக்காங்க. இந்த டெலிகேட்ஸை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கிறதுக்கு பல சிக்கலான விதிகள் இருக்கு. இதுவும் மாகாணத்துக்கு மாகாணம் வேறுபடலாம். டெலிகேட்ஸ் தான் தங்களோட கட்சி வேட்பாளர் யாருன்னு தேர்ந்தெடுப்பாங்கன்னா அப்ப பிரைமரிஸ் எதுக்கு, காக்கசஸ் எதுக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். பிரைமரிஸ், காக்கசஸ்க்கும் டெலிகேட்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு மாகாணத்தை எடுத்துக்கலாம். அங்க குடியரசு கட்சியோட பிரைமரிஸ் காக்கசஸ்ல 3 வேட்பாளர்கள் களத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 3 வேட்பாளர்களும் முறையே 50, 30 மற்றும் 20 விழுக்காடு வாக்குகள் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். வேட்பாளர்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வாக்குகளோட அடிப்படையில அவங்களுக்கான டெலிகேட்ஸை ஒதுக்குவாங்க. அதாவது அந்த மாகாணத்துக்கு 10 குடியரசு கட்சி டெலிகேட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். வேட்பாளர்களுக்கு கிடைத்த வாக்குகளின் அடிப்படையில ப்ரொபோர்ஷனேட்டா அவங்களுக்கு முறையே 5, 3 மற்றும் 2 டெலிகேட்ஸை ஒதுக்குவாங்க. ஆனா சில மாகாணங்கள்ல விகிதாச்சார நடைமுறை பின்பற்றப்படாம வின்னர் டேக்ஸ் ஆல் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருது. அதாவது எந்த வேட்பாளர் அதிக வாக்குகளை பெற்றாங்களோ, அதாவது 50% வாங்குறாங்க இல்லையா, மெஜாரிட்டி பாப்புலர் ஓட் வாங்கினவங்க, அந்த மாகாணத்தோட மொத்த டெலிகேட்ஸும் அவங்களுக்கு போயிடும். இப்படி டெலிகேட்ஸை ஒதுக்குற முறையில மாகாண ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பல வித்தியாசமான பல சிக்கலான நடைமுறையும் இருக்கு. அதை நாம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறது இல்ல. ரிப்பப்ளிகன் டெலிகேட் செலெக்ஷன் ப்ராசஸ் ஜனவரி மாசம் தொடங்குது. அதுவே டெமோக்ராட்டிக் டெலிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் பிப்ரவரி மாசம் தொடங்குது.
அதாவது அதிபர் தேர்தல் நவம்பர்ல நடக்கும்னா அந்த வருஷத்தோட ஜனவரி பிப்ரவரியில கட்சிகள் தங்களோட வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் நடைமுறையை தொடங்குறாங்க. முதல் படியா டெலிகேட்ஸை தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்ததா ஜூன் மாசத்துக்குள்ள கட்சிகள் தங்களுக்கான வேட்பாளரை தேர்வு செய்யணும். அதுக்காக நேஷனல் லெவல்ல கட்சிகள் கூட்டம் நடத்துவாங்க. ரிப்பப்ளிகன் பார்ட்டி டெலிகேட்ஸ் அவங்களோட நேஷனல் பார்ட்டி கன்வென்ஷன்லையும், டெமோக்ராட்டிக் பார்ட்டி டெலிகேட்ஸ் அவங்களோட நேஷனல் பார்ட்டி கன்வென்ஷன்லையும் தங்களோட வாக்குகளை செலுத்துவாங்க. ஒரு வழியா ரெண்டு கட்சிகளும் பதிவான வாக்குகள் அடிப்படையில அவங்களோட அதிபர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த இடத்துல சிலருக்கு சந்தேகம் வரலாம், டெலிகேட்ஸ் மாத்தி வாக்களிச்சுட்டா அப்படின்னு உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். அவங்க மாத்தியும் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா பெரும்பாலும் அப்படி நடக்காதுன்னு சொல்றாங்க. காரணம், எந்த நபருக்கு மக்களோட ஆதரவு அதிகம் இருக்குங்கிறது நமக்கு பிரைமரிஸ் வாக்கெடுப்புலயே தெரிஞ்சிடும். இப்படிதான் இந்த பிரதான கட்சிகள் தங்களோட அதிபர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க.